ஹே காய்ஸ், இன்றைக்கி நைட் டின்னருக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா பாஸ்தா தான் செய்ய போகிறேன். யாருக்கெல்லாம் பாஸ்தா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னென்ன தேவைப்படும் அப்படின்னா 2 பச்சை மிளகா, 2 வெங்காயம், கட் பண்ணி வச்சுருந்த 10 பல் பூண்டு தான். கடாய் வச்சு இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இப்போ பூண்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து பச்சை மிளகா, வெங்காயம் அதெல்லாமே சேர்த்து அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு வந்து தக்காளி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா 2 தக்காளி வந்து மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா எனக்கு பாஸ்தா வந்து நான் 2.5 கப் அளவு தான் சேர்த்துருக்கிறனால எனக்கு தக்காளி இதுவே போதும். நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா பாஸ்தா தக்காளியும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 தக்காளியே போதும். நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி. அது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவி வச்சுருந்தேன், அதையுமே எடுத்து அங்கே இங்கே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா நான் கையோடய எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். நீங்களும் அந்த மாதிரி தான் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதுக்கு என்னென்ன பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரெஷ் மில்க்கு, நெக்ஸ்ட் வந்து பீஸா சாஸு, டொமேட்டோ சாஸ், கொஞ்சோண்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பெப்பர் எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு வேறு எதுவுமே நான் ஆட் பண்ண போகிறது கிடையாது. இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அது நல்லா வதங்கினா தான் நம்ம அந்த பேஸ்ட்லாம் ஆட் பண்ண முடியும். பச்சை வாசனையோடு நம்ம சேர்த்தோன்னா நல்லாவே இருக்காது சாப்பிட்றதுக்கு. நான் பாஸ்தா பக்கத்துலேயே தான் வேக வச்சுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நல்லா வெந்துருச்சா அப்படின்ட்டு நம்ம அடிக்கடி பார்த்துக்கணும். ஏன்னா குழஞ்சிருச்சுன்னா நல்லாவே இருக்காது. பாஸ்தா இந்த அளவுக்கு நல்லா வெந்த போதும் நம்ம நல்லா அதை அமுக்கி பார்த்தோன்னா தெரியும் அது வெந்திருக்கா வேகலையா அப்படின்றது நமக்கு தெரியும். என்னோடய வீடியோ யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இனிமேல் கண்டினியூவாக வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். இப்போ தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ வந்து டொமேட்டோ சாஸ் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. எனக்கு 2 ஸ்பூனே போதும். அது நல்லா எல்லா பக்கமும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனால் தான் நல்லாயிருக்கும் நமக்கு சாப்பிடும்போது. ஏன்னா ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. டொமேட்டோ சாஸ் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா அது ஒரே பக்கமாக இருந்துச்சுன்னா நல்லாவே இருக்காது. எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போது பீட்சா சாஸ் தான் நான் சேர்க்க போகிறேன். இது கொஞ்சம் காரமாக இருக்கும். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கிறனால அதுவே கொஞ்சம் காரம் அதிகமாக தான் இருக்கும். அதனால் இது நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்லா அந்த சாஸ் சேர்த்துக்கோங்க. எனக்கு கம்மியாக தான் தேவைப்படுறதுனால நான் வந்து 2 டேபிள் ஸ்பூனே எனக்கு அதிகம்தான். ஏன்னா லாஸ்ட்டில் வந்து பெப்பர் ஆட் பண்ணுவேன் இதில். அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கு நல்லா அது எல்லா பக்கமும் வதக்கி விடுங்க. அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போயிட்டதுக்கப்புறமா தான் நம்ம வந்து லாஸ்ட்டாக பாஸ்தா ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அதில் நல்லா பாஸ்தா ஆட் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. ஸோ இப்போ நான் பாஸ்தா ஆட் பண்ணிக்கிறேன். பாஸ்தா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஏன்னா டக்குன்னு அடி பிடிச்சிரும். அதனால் கீழேருந்து அந்த மசாலாவை பாஸ்தா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ மிக்ஸ் பண்ணி விடுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பாஸ்தாவோட நல்லா மசாலா வந்து நல்லா உள்ளே இறங்கும். அப்போ தான் நமக்கு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நல்லா அடியிலேருந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு உங்களுக்கு சூப்பராகவே வந்திருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் இதை ஆல்ரெடி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ்க்கு மேலேயே செஞ்சுருக்கேன். ஆனால் வீடியோ அதை எடுத்ததில்லை. இன்றைக்கி சரி ஓகே அதை வீடியோவாக எடுக்கலாமே அப்படின்ட்டு நான் இந்த ரெசிபி போடுறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. இப்போ எல்லா பக்கமும் அந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகிட்டதுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஷேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா கட்டி கட்டியாக இருக்கும் உள்ள. அதனால் நம்ம ஷேக் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா தான் நமக்கு வந்து அந்த மில்க் மாதிரி தெரியும். அப்படிலாம் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா பாஸ்தா கூட அது வந்து ஒரு மாதிரி கட்டி கட்டியாக நின்றும். அது நமக்கு சாப்பிடும்போது ஒரு மாதிரி இருக்கும். ஏதோ ஃப்ரெஷ் மில்க்கை மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால் அதை நல்லா கொஞ்சம் ஷேக் பண்ணி அதில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்து அதுக்கு கீழேருந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. ஏன்னா நம்ம ஃப்ரெஷ் மில்க் ஆட் பண்ணியிருக்கிறனால மசாலா வந்து ஒரு மாதிரி கலரில் சேஞ்ச் ஆகும். அப்போ வந்து நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமே வச்சு குக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து டக்குன்னு அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நம்ம அடிக்கடி நம்ம வந்து அந்த
காரம் அதிகமாக இருக்கா இல்லை கம்மியாக இருக்கா அப்படின்றதே பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருந்துச்சு. எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. நான் லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு குக் பண்ணுறேன். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் தான் நமக்கு வந்து நல்லா குக் ஆகும். எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து லாஸ்ட்டில் தான் நம்ம வந்து பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து எல்லா பக்கமும் அடி பிடிக்காமல் கிளறி விட்டுட்டே இருப்போம். மசாலா வாசனை போயிட்டதுக்கப்புறமா அந்த ஸ்மெல்லே நமக்கு தெரியும். அது மசாலா வாசனை போயிடுச்சா இல்லையா அப்படின்றது. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் பெப்பர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. பெப்பர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி எடுத்துட்டால் போதும். சூப்பராக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் எடுத்து சர்வ் பண்ண வேண்டியதான். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தொடர்ந்து உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. இனிமேல் மறக்காமல் கண்டினியூவாக வீடியோ வரும். தொடர்ந்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான்.